ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி கண்ணச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் பெரியவா தொடர்பான பல அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். பெரியவா யாத்திரை நிறைய போயிருக்கான்னு பார்த்தோம். நம்ம சமீபத்தில் கூட பெரியவா யாத்திரை ஆந்திராவுக்கு போனது இந்த அரிசி மூட்டை சீஸ் பண்ண விஷயத்தை பார்த்தோம். பெரியவா ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு வந்தார். யாத்திரையா திருவண்ணாமலை வழியா போறோம். திருவண்ணாமலையில அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை. பிறந்தால் முக்தி தரக்கூடிய தலம் திருவாரூர். தரிசித்தால் முக்தி தரக்கூடிய தலம் சிதம்பரம். மரித்தால், அதாவது இறந்து போனால் முக்தி தரக்கூடிய தலம் காசி. இந்த ஆன்மீகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. முக்திங்கிறது திருவாரூர் ஒருத்தர் பிறந்தாலே அவருக்கு முக்தி தான், அடுத்து பிறப்பு கிடையாது. சிதம்பரம் நடராஜரை நீங்க ஏதான ஒரு சந்தர்ப்பத்துல நேருக்கு நேராக அந்த நடராஜ பெருமான தரிசித்தாலே உங்களுக்கு முக்தி. இருந்த இடத்தில் இருந்தவர், இதான் முக்கியம். நீங்க வீட்டில் இருக்கேள், ஆபீஸ்ல இருக்கேள், ரோட்ல போயிட்டு இருக்கேள், ட்ரெயின்ல போறேள், பஸ்ஸில் யாத்திரையா போறேள், அந்த சமயத்துல அருணாச்சலம் அருணாச்சலம் அருணாச்சலம்னு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை நீங்க நினைச்சாலே உங்களுக்கு முக்தி. நினைத்த மாத்திரத்தில் முக்தி. எப்பேற்பட்ட தலம் பாருங்கோ திருவண்ணாமலை. அங்கதான் பகவான் ரமணர், யோகிராம் சரத்குமார், சேஷாத்ரி சுவாமிகள், குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், விருமாட்சி தேவர், எத்தனையோ மகான்கள் அந்த குமிச்சா திருவண்ணாமலையில். அந்த திருவண்ணாமலையில் மகாபிரிவா யாத்திரை வந்துட்டு அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு கிரிவலப்பாதையில் நடக்கிறார். கிரிவலப்பாதை. அந்த கிரிவலப்பாதையில் நடக்கும்போது பெரியவா தண்டத்தை அப்படி பிடிச்சிட்டு ஒரு தியான கோலத்துல பகவான் நினைச்சபடி நடந்து நிற்க. கிரிவலம் போறப்ப யாரும் ஒருத்தர் இன்னொருத்தரோட பேசக்கூடாது, பேசவே கூடாது. அந்த இடத்துல மௌனம் தான் நமது மொழியா இருக்கணும். ஒரு கோவிலுக்கு போறோம், கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போறோம், மயிலாப்பூர் போறோம், நம்மளும் நம்ம ஃப்ரெண்டும் போறோம், இல்லை நம்மளும் ஒய்ஃபும் போறோம், யாரோ வச்சுக்கோங்க 2 பேர் போறோம். அந்த கோவிலுக்குள்ள போன பிறகு நம்ம 2 பேரும் போன மாசம் அந்த இஎம்ஐ கட்டவே இல்லை இருக்கே, அதுதான் பேங்க்லேருந்து எதாவது தகவல் வந்ததோ, இது கோவிலில் பேசலாமா? கூடாது. கோவிலுக்குள்ள போயாச்சுன்னா நம்ம பர்சனல் விஷயங்கள் எதுவுமே பேசக்கூடாது. அந்த இடத்துல முழுக்க 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 பகவான் சிந்தனை மட்டும்தான் நமக்கு இருக்கணும். எந்த சிந்தனையும் கோவிலுக்குள்ள இருக்கும்போது வரக்கூடாது. அதனாலதான் கோவில் அப்படிங்கிறத ஒரு தனிப்பட்ட ஒரு வழிபாட்டு நிலையமாக நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அங்க போயிட்டு திரும்பவும் நீங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் பேசினா எந்த விதத்தில் அது நியாயமாகப்படும்? இப்ப மகாபிரிவா நடக்கும்போது கூட தொண்டர்கள் வர 3-4 பேர் வர, பெரியவா கூட வர. பெரியவா எதுவும் கேட்கல. ஏண்டா அடுத்து நம்ம யாத்திரை எந்த ஊருக்கு போறோம், அந்த ஊரோ, ஓஹோ அங்கெல்லாம் சொல்லியாச்சு, ஒன்றும் கிடையாது. பெரியவா அப்படியே பரம்பிரம்ம ஸ்வரூபமா தண்டத்தை பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்க, நடந்து போயிட்டே இருக்க. அதாவது திருவண்ணாமலையில கிரிவலம் என்ன சிறப்பு? எல்லா இடத்துலயும் மலை இருக்கு. மலை இருக்கிற இடத்துல நீங்க சுத்த முடியுமா? சுத்தினா புண்ணியம் கிடைக்குமா? அப்படி கிடையாது. திருவண்ணாமலையில
அருணாச்சலேஸ்வரரே, அதாவது சாட்சாத் சர்வேஸ்வரனே அருணாச்சலமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பெரிய மலர் பத்தில அக்னி மலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மலையே ஈஸ்வரன். பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் காட்சி கொடுத்த தீப்பிழம்பாக ஜோதியாக காட்சி கொடுத்த இறைவனே மலையாக மாறி நிற்கிறார். அப்பத்தான் பிரம்மனும் மகாவிஷ்ணுவும் கேட்கிறாங்க, பகவானே இவ்வளவு பெரிய சொரூபத்தை எதிர்காலத்துல யாரெல்லாம் தரிசிக்க முடியும் கலிகாலத்துல, அதனால உங்களது வடிவத்தை சுருக்கி கொண்டு நீங்கள் ஒரு கோவில் கொள்ளணும்னு கேட்கிற போது பகவான் தன்னோட வடிவத்தை சுருக்கிட்டு அருணாச்சலேஸ்வரராக கோவிலுக்குள்ள இருக்கார். இதுதான் தலபுராணம். இப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. அருணாச்சலத்துக்கு எவ்வளவு சிறப்பு. அந்த அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு கிரிவலம் வந்துட்டு இருக்கார் பெரியவர். கிரிவலம் வரும்போது ஏன் பேசக்கூடாது அப்படின்னா, பல சித்தர்கள் பல மகான்கள் நடமாடி கொண்டிருப்பார்கள், கிரிவலம் சென்று கொண்டிருப்பார்கள், தவம் செய்து கொண்டிருப்பார்கள், சூட்சுமமாக நடமாடி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நமது செயல்பாடுகள் இடையூறாக இருக்கக்கூடாது. வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம உட்காந்து கச்ச கச்சன்னு பேசிட்டே இருந்தா மற்றவர்களுக்கு இடையூறா இருக்கும் இல்லையா, அவளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அதான் முக்கியம். அதனால பெரியவா நல்ல அமைதியா தண்டத்தை எடுத்துட்டு விறுவிறுன்னு யாத்திரை போயிட்டு இருக்காரு. எய்த்தா போல யாத்திரை கிரிவலம் போகிற போது எய்த்தா போல பகவான் ரமணருடைய சீடர்கள் வந்துட்டு இருக்காரு. ரொம்ப பழைய இன்சிடென்ட், ரொம்ப பழசு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ரமணருடைய சீடர்கள் ஒரு 3-4 பேர் வர. எப்படி வர? பிக்ஷ பாத்திரத்துல பிக்ஷை வாங்கிட்டு வர. பகவானுக்கு பிக்ஷை வாங்கி தான் சாப்பிடுவார் ரமண பகவான். மலைக்கு மேல இருக்கார். இப்ப மலைக்கு மேல இருக்கார். ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தார், பாலாக்கொத்து குகையில இருந்தார், வருமாட்சி தேவர் குகையில இருந்தார். பல குகைகள்ல ரமண பகவான் இருந்தார். அதுல வெறுமாட்சி குகையில பல காலம் இருந்தார் பகவான். கிட்டத்தட்ட 16-17 வருஷம் இருந்தார். பல காலம் இருந்தார். அந்த பகவானுக்கு பிக்ஷை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கார். பிக்ஷ பாத்திரத்துல பிக்ஷை வாங்கிட்டு பகவானுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. எய்த்தாபல மகாபெரிவாளை பார்க்கிறா பகவான் ரமணருடைய சீடர்கள். இந்த மகானை பார்த்த உடனே அவளுக்கு ஆனந்தம். ஆஹா, இந்த மகான் நமக்கு இன்னைக்கு தரிசனம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகானை பார்த்து கையெடுத்து கும்பிடுறா. இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.